ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ வந்து இப்படி இந்த வீடு மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்னங்கிறத கேளுங்க, ஓகேவா? அதாவது என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு வீடு தேடிட்டுருக்காங்க. நான் ஊரில் இல்லாத டைமில் அவங்க போயிட்டு வீடு பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 2-3 வீடு தேடி ஃபைனலாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் நான் வெளில போயிருக்கேன், ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் 1 ஹவருக்கு மேலேயே வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஹவுஸ் ஓனரும் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓ நீங்கள் முஸ்லீமா, முஸ்லீம்களுக்கு வீடு இல்லை, அதாவது இஸ்லாமியருக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், இது என்ன ஒரு சட்டம் எனக்கு தெரியல. அதாவது எங்களுடைய மதத்துக்கு பக்கத்துலேயே, அதாவது பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வீடு கட்டிக்குவீங்க, அங்கேயே குடியிருந்துப்பீங்க, மற்றபடி எங்கள் ஆளுங்க கூடயே லிங்க் ஆகியிருப்பீங்க, எங்கள் கட்சிக்காரங்க கட்சியிலையுமே எங்கள் ஆளுங்களை சேர்த்துப்பீங்க, எல்லாத்துக்கும் எங்கள் ஆட்கள் தேவை. ஆனால் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு மட்டும் வீடு இல்லையா? இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நியாயம்? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த தகவலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இதுக்கு என்னங்கிற சொல்யூஷன் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன் இஸ்லாமியருக்கு மட்டும் வீடு இல்லைங்கிறீங்க? எனக்கு புரியல. என்ன ரீசன்? அது எனக்கு தெரிஞ்சால் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்பவே இது வந்து கண்டிப்பாக இது கேட்கக்கூடிய கேள்வியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இது என்ன, எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன அப்படிங்கிறது, இது எதனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற ரீசன் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடு கிடையாது, இது ஒரு அழகாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். வேறு யாரும் தப்பாக நினைக்காதீங்க, இந்த வீட்டுக்காரவங்க கிடையாது, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.